வணக்கம். இன்று காலை வெளியாகி இருக்கும் அமெரிக்காவினுடைய பிரபல ஊடகம் தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் பிரபல மூத்த ஆய்வாளர் பெக்கி நியூமன் எழுதியிருக்கின்ற கட்டுரை அமெரிக்க அதிபருக்கு மட்டும் அல்ல, உலகம் முழுவதிலும் ஆட்சி தலைவராக இருக்கின்றவர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் நல்லதோர் பாடமாக அமைந்திருக்கின்றது. அமெரிக்க அதிபரை பற்றி இப்பொழுது அமெரிக்க மக்கள் பேசுவதை தவிர்க்கின்ற காலம் ஆரம்பித்து விட்டது. அமெரிக்க அதிபரை திருத்த முடியாது. அவர் ஏதோ ஒரு கொள்கையை வகுத்து கொண்டு தன்னுடைய பாதையில் கண்மூடித்தனமாக சென்று கொண்டு இருக்கின்றார். அது தவறு என்று கூறினாலும் அவர் காது கொடுத்து கேட்கின்ற இடத்தில் இல்லை. ஆகவே அவரை பற்றி இனி பேசுவதில் பயனில்லை என்பதும், அவர் அடிக்கடி நாடக பிரதிகளை அரங்கேற்றி தங்களுக்கு பெரும் சிரமங்களை தருகின்றார் என்றும், அவருடைய நாடக கூத்தாட்டங்களை கேட்டு தாங்கள் கொதிநிலை அடைவதை விடுத்து அரசியல்வாதிகளினுடைய பேச்சுக்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு உள்ளே நுழைவதற்கு அனுமதி அளிக்க விரும்பாத நிலையை அமெரிக்க மக்கள் அடைவதற்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆட்சியை காரணம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். சாதாரணமான கணிப்புகளின்படி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆட்சியை 59% அமெரிக்கர்கள் வெறுக்கின்றார்கள். ஆனால் தி எகனாமிஸ்ட் வெளியிட்டிருக்கின்ற கருத்துக்களின்படி டொனால்ட் ட்ரம்பிற்கு 61% அமெரிக்க மக்களின் எதிர்ப்பு நெருப்பாக காணப்படுகின்றது என்று கூறுகின்றது. இதற்கு காரணம் என்ன? தங்களுடைய அதிபர் ராஜதந்திர ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் போரியல் ரீதியாகவும் உலக நாடுகளை கையாள்வதில் திறமை குன்றிய ஒருவர் என்ற கசப்பான உண்மையை அறிந்த பொழுது அவர்களினால் அதை தாங்க முடியவில்லை. ஆகவே உதைபந்தாட்டத்தில் தோல்வியடைந்த பின்னர் தங்களுடைய நாட்டு தொலைக்காட்சியில் உதைபந்தாட்டத்தை பற்றியே பேசாமல் இருக்கின்ற சில நாடுகளினுடைய தொலைக்காட்சிகள் போல அமெரிக்க மக்களும் டொனால்ட் ட்ரம்பை தவிர்க்க தொடங்குகின்றார்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் மக்கள் அவரை கைவிட்டு அவருடைய அதிர்ஷ்டமான காலம் முடிவடைந்து வீழ்ச்சியான காலத்தை நோக்கி செல்கின்றது என்பதை இப்பொழுது உணர தலைப்பட்டு விட்டார்கள் என்று குறிப்பிடுகின்றார். அமெரிக்க அதிபர் இப்படி தன்னுடைய மக்களினாலேயே கைவிடப்பட்டு உலக மக்களினாலும் கைவிடப்பட்ட நிலையில் தனிமையான ஒரு நிலையை உணர்கின்றார். அவர் பதட்டமடைகின்றார். எப்பொழுதுமே பிரச்சனையாக இருக்கின்றதே, ஆனந்தமான வாழ்க்கை இல்லையே என்பது அவருடைய சலிப்பாக இருக்கின்றது. அமைதியான ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுதும் கூட அவருடைய ஆத்மம் மறுபடியும் குழப்பமான இடத்திற்கு வந்து மறுபடியும் ஒரு நாடக காட்சியை பதிவு செய்கின்றார். அதை மற்றவர்கள் குறை கூறுகின்ற பொழுது அவர்களுக்கு எதிரான ஒரு சண்டையை உருவாக்குகின்றார். எனவே நிர்வாக தலைமையில் இருந்து கொண்டு ஆக்கப்பூர்வமாக எதை செய்ய போகின்றோம், நாம் இழைத்த தவறுகள் என்ன, அவற்றை சீர் செய்து வெற்றிகரமாக நடப்பதற்கு வழி என்ன என்பதை தலைமை பதவியில் இருந்து சிந்திக்க தெரியாமல் அங்கிருக்கும் சாதாரண ஊழியர்களில் இருந்து CNN உடைய ஊடகவியலாளர் வரை எல்லோரிடமும் சண்டையிட்டு வெள்ளை மாளிகையில் ஒரு போர்க்களத்தை அவர் உருவாக்குகின்றார். ஏறத்தாழ கறிக்கடையில் மீன் வாங்க வந்தவர்கள் மோதுவது போல ஒரு கறிக்கடை சண்டையை நடத்துகின்றாரே அல்லாமல் அறிவுபூர்வமான ஒரு ஆட்சியை நடத்த அவரால் முடியாமல் இருப்பது அவருடைய செயலாக இருக்கின்றது. நாடகங்களை அடிக்கடி அவர் உருவாக்குகின்றார். அவருடைய நாடகங்கள் என்ன? கிரீன்லாந்து நமக்கே சொந்தம், கனடா நமக்கே சொந்தம், இப்பொழுது ஹோர்முஸ் நீரிணை நமக்கே சொந்தம், கிம் ஜோங் உன்னிடம் 57 அணுகுண்டுகள் இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு நாள் காலையும் ஒவ்வொரு நாடக காட்சிகளை இவர் அரங்கேற்றுகின்றார். அந்த நாடக காட்சிகள் வெற்றி பெறாத பொழுது மனம் துவண்டு போகின்றார். எப்பொழுதுமே அதிகாரத்தில் இருப்பவர்கள் இது போன்ற செயற்கை நாடகங்களை உருவாக்க கூடாது. அந்த நாடகங்களை உருவாக்காமல் நிறுத்துவோமாக இருந்தால் நம்மை நோக்கி புதிய நாடகங்கள் வந்து கொண்டிருக்கும். ஈரானினுடைய நாடகங்கள் அமெரிக்க அதிபரனுடைய கதவை தட்டி கொண்டிருக்கின்றது. எனவே நாடகங்களை உருவாக்குவோர் நாடகங்களினால் சீரழிந்து போய் அதிகார கட்டிலில் வீழ்ச்சியடைந்த வரலாறுகளில் ஒரு அம்சமாக டொனால்ட் ட்ரம்ப் இருக்கின்றார் என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார். மேலும் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை நடத்தி கொண்டிருக்கின்றார். 6 மாத காலம் போர் நடைபெற்று முடிந்துவிட்டது. இனிமேல் என்ன நடக்க போகின்றது, அமெரிக்க அதிபருக்கே என்ன நடக்கும் என்று அவருக்கே எதுவும் தெரியாத நிலை. எனவே எதுவுமே தெரியாத ஒரு போர் வந்து போர் இடத்தில் சிக்கப்பட்டு நிற்கின்றது. டொனால்ட் ட்ரம்பிற்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இதனால் மக்கள் கடும் சீற்றமடைந்திருக்கின்றார்கள். அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் அதிகார கட்டிலுக்கு வருகின்ற பொழுது
நான் ஒரு கோடீஸ்வரன், நான் பணத்தை சரியாக கையாளுவேன் என்று மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து அதிகாரத்திற்கு வந்தார். அப்படி அதிகாரத்திற்கு வந்தவர் நடத்திய ஆட்சியில் முந்தைய அதிபர்கள் எல்லாம் ஏற்படுத்திய கடனை விட இவருடைய கடன் மிக பெரியதாக வந்து 20 டிரில்லியன் டாலர்களாக இருந்த அமெரிக்க கடன் 40 டிரில்லியன் டாலர்களாக உயர்வதற்கு இவருடைய ஆட்சி காரணமாக இருந்தது. எனவே இவர் பொருளாதாரத்தில் சிறந்தவர், இவர் சிறந்த பணக்காரர். ஆகவே இவருக்கு பண பிரச்சனை இல்லை, நாட்டு மக்களினுடைய பணத்தை சரியான முறையில் கையாளுவார் என்று கருதி பணக்காரர்களுக்கும் கோடி கோடியாக பணம் உழைப்பவர்களும் நல்லாட்சி தருவார்கள் என்று கருதுகின்ற பாமரத்தனமான மக்களுக்கு டொனால்ட் ட்ரம்பிற்கு பொருளாதாரம் பற்றி எதுவுமே தெரியாது என்பதற்கு இன்றைய அமெரிக்காவினுடைய மாபெரும் கடன் சுமை மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. இரண்டாவதாக அமெரிக்காவினுடைய மேகா என்கின்ற அணி என்ன செய்கின்றது? அமெரிக்க அதிபருடன் இணைந்து 10 ஆண்டு காலமாக மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின், மறுபடியும் அமெரிக்காவை உச்சத்திற்கு கொண்டு செல்வோம் என்று கூறி இவர்கள் அனைவரும் ஆடிய கூத்தில் அமெரிக்கா தன்னுடைய மொத்த தேசிய வருமானத்திற்கு சமனான கடனில் நிற்கின்றது. வருடா வருடம் 11 டிரில்லியன்கள் கடனுக்குரிய வட்டியை கட்ட வேண்டிய சூழலில் இருக்கின்றது. இந்த இடத்தில் முந்தைய ஆட்சியாளர்களை இவர்கள் குறை கூறுகின்றார்கள். தம்மை எதிர்ப்பவர்களை கம்யூனிஸ்டுகள் என்று அவமானப்படுத்துகின்றார்கள். அது சரி, முந்தைய ஆட்சியாளர்கள் தவறிழைத்தார்கள் என்றுதான் உங்களிடம் அதிகாரத்தை தந்தோம். ஆனால் இந்த 10 ஆண்டு காலத்தில் இந்த நாட்டை இந்த அவலமான நிலைக்கு கொண்டு சென்றது யார்? நீங்கள் தானே. ஏன் அந்த குற்றத்தை ஒப்புக்கொள்ளாமல் எதிர்க்கட்சிகளை குற்றம் சுமத்துவதன் மூலமும் நான் முன்னர் அதிபராக இருந்திருந்தால் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது என்றும், முந்தைய அதிபர்களே ஏவுகணைகளை வழங்கிவிட்டார்கள் என்றும், முந்தைய ஆட்சியை 10 ஆண்டு காலம் அதிகாரம் கையில் இருந்தும் நீங்கள் கூறிக்கொண்டே இருக்கின்றீர்களே, உங்களை பற்றி என்றாவது கூறினீர்களா? உங்களுடைய தவறை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா என்று மக்கள் டொனால்ட் ட்ரம்பை கேட்க தொடங்கிவிட்டார்கள். இந்த இடத்தில் எதிர்க்கட்சிகளினுடைய முன்னேற்றம் மிக பெரியதாக இருக்கின்றது. இதற்கு ஓர் உதாரணத்தை கூறுகின்றார். நல்ல நண்பர்கள் வருவார்கள், அவர்கள் போவார்கள். ஆனால் கெட்ட எதிரிகள் நமக்கு எதிராக ஒன்று கூடுவார்கள், அவர்கள் போவதில்லை. அவர்களுடைய எண்ணிக்கை கொரோனா வைரஸ் பெருகியது போல பெருகிக் கொண்டே செல்லுமே அல்லாமல் அது குறைவடையாது. ஆனால் நல்லவர்கள் வந்த கையோடு திரும்பி போய்விடுவார்கள். இதனால் எதிர்ப்பு என்பது பேரலையாக மாறும். இந்த இடத்தில் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தில் ஏற்பட்ட தவறு காரணமாக கிரீன்லாண்டை அப்படியே விழுங்குவதன் மூலமாக தன்னுடைய பொருளாதார பிரச்சனை நஷ்டங்களை ஈடு செய்யலாம். கனடாவை அப்படியே விழுங்குவதன் மூலமாக நஷ்டங்களை ஈடு செய்யலாம். இப்படி நஷ்டங்களை ஈடு செய்வதற்கு மலைப்பாம்பு மனிதனை பிடித்து விழுங்கியது போல எங்காவது விழுங்கலாமா என்று பார்க்கின்றாரே அல்லாமல், உண்மையான பொருளாதார பிரச்சனையும் வெற்றியும் எதுவென்றால் நல்ல திட்டங்களை சிறிது சிறிதாக போட்டு அவற்றை நடைமுறைப்படுத்தி அவற்றினால் பலன் கிடைக்க காலம் எடுக்கும் என்பதை புரிந்து கொண்டு அந்த காலத்தை பொறுத்திருந்து காரியங்களை ஆற்றி செல்ல மறுத்து உடனடியாக ஆகாயத்தில் இருந்து வெற்றி கிடைத்து விட வேண்டும் என்பது போல தன்னுடைய ஆசைகளை அவர் வளர்த்து செல்லுகின்றார். இதனால் அவர் குழப்ப நிலை அடைந்திருக்கின்றார். அவருடைய மன குழப்பம் மிகப்பெரிய சிக்கலாக மாறி இருக்கின்றது என்றும் அந்த கட்டுரை வெளியாகி இருக்கின்றது. இதை தவிர இனி என்ன டொனால்ட் ட்ரம்ப் செய்ய போகின்றார் அவருக்கே தெரியாது. அமெரிக்க அதிபரினுடைய கடும்போக்குவாத நண்பர் டுக்கர் கார்ல்சன், ரஷ்ய அதிபரை நேரடியாக சென்று பேட்டி எடுத்தவர், கடும்போக்குவாத ஊடகத்தில் இருப்பவர், சென்ற வாரம் அமெரிக்க அதிபருக்கு தொலைபேசி செய்து ஈரான் போர் மிக ஆபத்தான இடத்திற்கு சென்று விட்டது என்று கூறிய பொழுது, அப்படியெல்லாம் கிடையாது, நல்லதுதான் நடக்கும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். நல்லதுதான் நடக்கும் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டதற்கு, அப்படித்தான் நல்லதே நடந்து கொண்டு போகுமே அல்லாமல் அதற்கு என்ன காரணம் என்று தனக்கு தெரியாது என்று அவர் கூறிவிட்டார். எனவே தப்பான ஒரு நம்பிக்கையில் இருக்கின்றார். அரசியலுக்கு வருகின்ற பொழுது நாம் எடுக்கின்ற திட்டங்கள் எல்லாமே வெற்றி பெற முடியாது. பல திட்டங்கள் படுதோல்வி அடையும். அவற்றிற்கான காரணத்தை ஆராய்ந்து அப்பால் செல்ல வேண்டும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் நல்ல காலம் இருக்கின்றது என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார். அப்படி ஒரு நல்ல காலம் கிடையாது. உண்மையில் அவர் சரியான முறையில் ஆட்சியை பகுத்தும் தொகுத்தும் செய்ய வேண்டும். அதை செய்ய முடியாத நிலையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் வந்து சிக்கப்பட்டு நிற்கின்றது. இதனால் இனிமேல் டொனால்ட் ட்ரம்பை பற்றி பேசி பயனில்லை என்ற நிலைக்கு மக்கள் வந்துவிட்டார்கள். அடுத்ததாக என்ன நடைபெற போகின்றது? எதிர்வரும் தேர்தலில்
இடத்தில் டொனால்ட் ட்ரம்பை வைத்திருக்கத்தான் வேண்டுமா என்ற கேள்விக்குள் மக்கள் நுழைந்திருக்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமல்ல, மற்ற நாடுகளிலும் ஆட்சிகள் இப்படித்தான் வருகின்றது. சில வேளை நடிகர்கள் பல கோடி சம்பளத்தை விட்டு அரசியலுக்கு வருகின்றேன் என்று கூறி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அவர்களினால் சரியான ஆட்சியை தர முடியுமா என்பதையும் கூட சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாகும். இதன் பொருளாதார வருமானத்திற்கும் ஆட்சியில் பொருளாதாரத்தை செய்து நடத்துவதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற நடிகரும் அவருடைய நாடகமும் காரணமாக இருக்கின்றது. இது பற்றி மாணிக்கவாசக சுவாமிகள் கூறுகின்ற பொழுது, செல்வம் என்பது கூத்து பார்க்க வருவதை போல அதற்கு வருகின்ற ரசிகர்கள் ஒவ்வொருவராகத்தான் வந்து சேர்வார்கள். கூத்து முடிந்ததும் எல்லோரும் ஒன்றாக பறந்தே போய்விடுவார்கள். எனவே செல்வம் என்பது கூத்தாடும் அவை குழாத்திற்கே என்கின்ற அந்த பாடலின் மூலம் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆதரவு ஒவ்வொன்றாக பெருகி வந்தது. இப்பொழுது கூத்து முடிந்த நிலையில் வந்திருக்கின்றது. எல்லா பறவைகளும் அற்ற நீர் குளத்து அறுநீர் பறவைகளாக பறக்க போகின்றன என்பது அமெரிக்காவின் பிரபல ஊடகமாகிய தி வேல் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் இன்று காலை வெளியாகி இருக்கின்ற கட்டுரையினுடைய தமிழ் வடிவத்தை கேட்டீர்கள். வணக்கம் பிரபுகளே. சுந்தோஷ் முகமது இம்தியாஸ் என்ற எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.